நான் சொல்லப் போகிற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கலாம். அது என்னன்னா, டான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரோத்தோ இல்லை ப்ரொக்ரெஷனோ ஸ்லோவாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டால், அது உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியோ இல்லை உங்கள் ஏஜோ இல்லை உங்கள் டேலண்ட்டோ கிடையாது. அது உங்கள் ஈகோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டாக உங்களோட ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உங்கள் டான்ஸ் க்ரோத்தை ஸ்லோ பண்ணுது உங்களுக்கே தெரியாமல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் சம்வேர் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களை பர்சனலாக ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டான்ஸ் க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயம் டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம டான்ஸில் ஈகோனா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அரகன்ஸ், நெகட்டிவிட்டி, அது ஒரு ப்ரெஷர், அது ரிலேட்டடாக மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஈகோனா நான் ஒரு 4 பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பை தப்பாக ஆடிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு வகையில் ஈகோ தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் டான்ஸ் கிளாஸில் ஆடிக்கிட்டு இருக்கப்போ இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்கள் முன்னாடி நின்று இந்த ஸ்டெப் கொஞ்சம் தப்பாக இருக்குது, இதை இந்த மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டிஃபென்சிவாக தான் இருப்போம். நமக்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துப்போம், நீ கரெக்டாக தான்டா ஆடுற அப்படின்னு. இல்லை ஃப்ளோரை ப்ளேம் பண்ணுவோம், இல்லைனா மியூசிக்கை ப்ளேம் பண்ணுவோம், இல்லைனா நம்ம மெமரியை ப்ளேம் பண்ணுவோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து புரிஞ்சு அப்சார்ப் பண்ணிக்க ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் ஒரு டிஃபென்சிவ் மோட்லேயே ரெசிஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான் ஈகோ. அண்ட் இந்த விஷயம் தான் டான்ஸில் உங்களை ரொம்ப ஸ்லோ பண்ணுது. இதில் க்ரேஸியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நிறைய டான்ஸர்ஸ் டான்ஸை குவிட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அவங்களுக்கு டேலண்ட் இல்லாமலையோ இல்லை டான்ஸில் அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு ரீசனும் கிடையாது. அவங்க டான்ஸை குவிட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அவங்களோட ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப டயர்டாக இருக்கும். என்னை மட்டும் ஏன் ஒரு தடவையும் இன்ஸ்ட்ரக்டர் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னால் ஏன் இன்னும் சூப்பராக ஆட முடியல, நான் ஏன் இன்னும் ஒரு மாதிரி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாகவே கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதிரியான தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ யாருமே ஆவரேஜாக இருக்கிறது ஃபைன், இட் இஸ் ஓகே அப்படின்ற ஒரு ஸ்டாண்டையோ இல்லை ஒரு புரிதல்லையோ இருக்க மாட்றாங்க. ஒருத்தர் ஆவரேஜாக இருக்காங்கன்னா அதை பர்சனலாக இன்சல்ட்டாக எடுத்துக்கிறது. இப்போ நம்ம ஈகோவில் இருக்கக்கூடிய ஒரு 3 டைப் ஆஃப் ட்ராப்ஸ் பற்றி பேசலாம். அண்ட் பர்சனலாக நீங்கள் இதில் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற இந்த 3 ட்ராப்ஸில் முதல் ட்ராப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டான்ஸ் கிளாஸோ இல்லை ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ்லையோ ஃபஸ்ட்டு லைன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணுறது. டான்ஸ் கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட் லைன் தவிர மீதி எந்த லைன்னாலும் சரி ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயோ இல்லை பேக்கில் எங்கே வேணாலும் நின்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயோ இருக்கிறது. அந்த மாதிரி டைமில் இன்ஸ்ட்ரக்டரோ இல்லை வேறு யாரோ பார்த்துட்டு ஏன் பின்னாடி நிற்கிறீங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வேணும், இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லிடுறது. பட் உண்மை என்ன, நீங்கள் உங்களை பர்சனலாக ப்ரொடெக்டடாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுன்ற ஒரு ரீசன்னால் பின்னாடி போய் நிற்கிறீங்க. எங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டா நம்மளை ஒரு வேளை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களோ, நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த பயம். ஃப்ரண்ட் ரோவில் வந்து நின்னிங்கன்னா நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாகவே தெரியும். அண்ட் இந்த ஒரு ரீசன்னால் கூட நீங்கள் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகலாம், விச் இஸ் வெரி நார்மல். பட் இதுவே பேக்கில் நின்று மிஸ்டேக்ஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான மிஸ்டேக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை யாரும் நோட்டும் பண்ண மாட்டாங்க அண்ட் அந்த ஃப்ளோவில் அது காணாமலே போயிடும். பட் உண்மை என்னன்னு தெரியுமா, டான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குட்டி குட்டி க்ரோத்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ கொஞ்சம் மைல்டாக ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் அந்த க்ரோத்தே வரும். நீங்கள் போய் ஃபஸ்ட் லைனில் நின்று டான்ஸை கற்றுக்கிறப்போ உங்கள் பிரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் ஆகும் அண்ட் உங்கள் உடம்பும் அந்த கொரியோகிராஃபிக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த எக்ஸைட்மெண்ட்னால உங்கள் பிரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த கொரியோகிராஃபியை கற்றுக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஈகோக்கு என்ன தேவை, கம்ஃபர்ட். அதனால் நீங்கள் உங்களை டான்ஸ் கிளாஸில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் டான்ஸ் க்ரோத்தும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ரெண்டாவது ஈகோ ட்ராப்
செலக்டிவாக என்ன வேணுமோ அதை மட்டும் லிசன் பண்ணுறது. இன்ஸ்ட்ரக்டர் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கப்போ இன்ஸ்ட்ரக்டர் உங்ககிட்ட நீங்கள் சூப்பராக ஆடுறீங்க, ஆனால் உங்கள் டைமிங் கொஞ்சம் ஆஃபாக இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போகிறாருன்னா, அதில் நீங்கள் சூப்பராக ஆடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறது. டைமிங் ஆஃபாக இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்டையே டோட்டலாக இக்னோர் பண்ணிடுறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் ஐடென்டிட்டியை யாரோ ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் பேஸ்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா டான்ஸில் உங்கள் க்ரோத்துன்றது அவ்வளோவா இருக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். அதனால் டான்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸையும் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டான்ஸை பொறுத்த வரைக்குமே க்ரோத் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இந்த மாதிரியான குட்டி குட்டி டிஸ்கம்ஃபர்ட்ஸ்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கும். அண்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பேரிசன் ஈகோ. கிளாஸில் ஒருத்தர் நல்லா ஆடிட்டுருக்காங்க, பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் உள்ளேருந்து ஒரு வாய்ஸ், அவங்க ரொம்ப இயர்ஸாக ஆடிட்டுருக்காங்க, அவங்க ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லும். அண்ட் இதுதான் உங்கள் ஈகோட வாய்ஸுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஆடுறதுக்கும் பயங்கரமாக கஷ்டப்படணுமே. இந்த ஸ்பாட்டில் தான் உங்களோட ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வரும். ஏன்னா ஈகோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரே பிடிக்காது. அதனால் நமக்கு நம்மளே நிறைய ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் அட் சம் பாயிண்ட் அந்த ஸ்டோரிஸை ஃபுல்லாக நம்பவும் ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ தான் நம்ம ஈகோன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணோம். ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் ட்ரூத் அப்படின்ற ஒரு விஷயந்தான் உங்களை டான்ஸில் க்ரோத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய டான்சர்ஸ் புதுசாக வராங்க இல்லையா, ஒரு பிகினர் லெவலில் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கணும் அப்படின்னு வராங்க இல்லையா, அவங்க சம்டைம்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டான்சர்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஒரு இன்டர்மீடியட் ஜோனில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிகினர் டான்சர்ஸ் சம்டைம்ஸ் அந்த இன்டர்மீடியட் டான்சர்ஸை விட நல்லா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பிகினர் டான்ஸராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஈகோ, இந்த செல்ஃப் இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. இந்த ஒரு ரீசன்னாலே என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க டவுட்ஸ் கேட்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, அவங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, அண்ட் முக்கியமாக அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. பட் இதுவே ஒரு இன்டர்மீடியட் ஜோனில் இருக்க டான்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எல்லாரையுமேலாம் சொல்லலை, பட் அதில் ஒரு சின்ன ரேஷியோ, ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தா அது புரிஞ்ச மாதிரி சம்டைம்ஸ் ப்ரிட்டன் பண்ணுவாங்க. இல்லை ஒரு கொரியோகிராஃபி கற்றுக்கிட்டு ஆடுங்க, இல்லை புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் ஓகே அது புரிஞ்சிருச்சு, கான்ஃபிடென்ஸ் இருக்க மாதிரி சம்டைம்ஸ் ஃபேக்கும் பண்ணுவாங்க. அண்ட் மிஸ்டேக்ஸ் ஏதாவது நடந்துச்சு அதை நோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கவும் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சில ரீசன்ஸ்னால தான் டான்ஸை புதுசாக கற்றுக்கணுன்னு வர பிகினர்ஸ் சம்டைம்ஸ் இந்த இன்டர்மீடியட் டான்சர்ஸை கடந்து ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிறாங்க. அண்ட் மூணாவது ட்ராப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹூக் ஸ்டெப் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறது, இல்லை இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டு அது பின்னாடி மட்டும் போகிறது. நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, ஏதோ ஒரு ரீல் மாதிரி எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வெறும் ஹூக் ஸ்டெப் மட்டும் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஆடி போடுறது. நான் ஒத்துக்கிறேன், ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டென்ட்டாக மாற்றி நீங்கள் போடுறப்போ சம்டைம்ஸ் அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். பட் இதுவே ஒரு பேசிக் கொரியோகிராஃபி மாதிரி ஆடி போடுறதோ, இல்லை அந்த கொரியோகிராஃபியே ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஆடுறதோ, இல்லை பேசிக் க்ரூவ்ஸ், பவுன்சஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போடுறதுன்றது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நம்ம ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று இம்ப்ரெசிவாக பண்ணணும், ஃப்ளாஷியாக பண்ணால் தான் பிடிக்கும். பட் இதுவே ஒரு ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டைலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிடிக்காது. பியூட்டி என்னென்னா, டான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னாலோ இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ இந்த ரிப்பிட்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இஸ் வெரி மஸ்ட். இது ஆல்மோஸ்ட் எது கூட சிமிலராக இருக்குன்னா, எனக்கு டான்ஸ் வேண்டாம்ப்பா ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சிமிலராக தான் இருக்குது. நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம நினைப்போம் டான்ஸில் நம்ம பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஆடுறோம், ஃபுல் எனர்ஜி கொடுத்து ஆடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டான்ஸில் ஃபர்ஸ்ட் லைனில் நின்று கற்றுக்க மாட்டோம்,
இல்லை நம்ம மிஸ்டேக் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுவோம். ஒரு பேசிக் கொரியோகிராஃபி மாதிரி இல்லை க்ரூவ்ஸ் மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெறும் ஹூக் ஸ்டெப் மட்டும் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதனால் வரக்கூடிய அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டே டு டே ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப டயரிங்காக, எக்ஸாஸ்டிவாக ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம் உங்கள் டான்ஸ் க்ரோத் நீங்கள் போடுற எனர்ஜிக்கும் எஃபர்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி க்ரோ ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது ரொம்ப ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக என்ன இருக்கும் தெரியுமா? உங்கள் ப்ராக்டிஸ் செஷனை எப்போது ஈகோன்ற ஒரு ஃபேக்டர் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போதோ அப்போது அந்த செஷனே ரொம்ப மெஸ்டப்பாக கேஆட்டிக்காக தான் இருக்கும். பட் இதுவே உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் ஸ்கில் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போய் அது லீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டான்ஸுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நான் கேட்குற ஒரு சில கொஷின்ஸ்க்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். நீங்கள் கடைசியாக எப்போது ஒரு டான்ஸ் கிளாஸில் வாண்டடாக பர்பஸ்ஃபுல்லாக போய் ஃபர்ஸ்ட் லைனில் நின்று டான்ஸை கற்றுக்கிட்டீங்கன்னு? நீங்கள் கடைசியாக எப்போது ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட வாண்டடாக போய் நான் கரெக்டாக ஆடுறேன்னா அதை கொஞ்சம் பார்த்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க? நீங்கள் எப்போது கடைசியாக ஒரு 1 மினிட்டோ இல்லை ஒரு 2 மினிட்ஸ்க்கோ ஃபுல் கொரியோகிராஃபி ஆடி வீடியோ எடுத்திருக்கீங்க? நான் கேட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நோவாக இருந்துச்சுன்னா வெரி குட். ஏன்னா உங்களுக்குள்ள ஈகோன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தெரியும். ட்ரஸ்ட் மீ, இந்த ஈகோவை நீங்கள் ட்ரெயின் பண்ணி குறைக்கலாம். பட் எப்போ உங்களுக்குள்ள ஈகோ இருக்குதுன்ற ஒரு விஷயமே தெரியாமல் அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ தான் ப்ராப்ளமே. உங்களை நீங்களே ஒரு நல்ல டான்ஸராக காட்டிக்க ட்ரை பண்ணாமல் ஒரு நல்ல டான்ஸராக மாறுறதுக்கோ இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களை நீங்களே ஒரு நல்ல டான்ஸராக காட்டிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது வெறும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக மட்டுமே தான் இருக்கும். பட் இதுவே நீங்கள் ஒரு நல்ல டான்ஸராக மாற ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ஸ்கில் ஓரியன்டாக இருக்கும். இதில் பெர்ஃபார்மன்ஸுன்ற ஒரு விஷயம் உங்களோட ஈகோவை ஃபீட் பண்ணும் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட ஸ்கில்லை ஃபீட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்குற டே டு டே லைஃப் டான்ஸர்ஸ் நிறைய பேர் இந்த பெர்ஃபார்மன்ஸ் சைடில் தான் இருக்காங்க. அதில் ரொம்ப கொஞ்சம் ரேஷியோ தான் இந்த ப்ராக்டிஸ் சைடில் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போலேருந்து கரெக்டாக ஒரு 3 மந்த்தோ இல்லை 4 மந்த்ஸ்க்கோ நம்மளே வாண்டடாக போய் ஃபஸ்ட் லைனில் நின்று டான்ஸை ரொம்ப க்ளீனாக கற்றுக்கிறதோ இல்லை நம்மளே நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக அனலைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதோ அண்ட் வெறும் ஹூக் ஸ்டெப் மட்டும் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு ஃபுல் லென்த் கொரியோகிராஃபி ஆட ட்ரை பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டான்ஸ் க்ரோத்துன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டான்ஸுன்ற ஒரு விஷயம் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை டெஸ்ட் பண்ணாது, பட் ராதர் உங்களோட ஈகோவை தான் நல்லா டெஸ்ட் பண்ணும். இன்ஸ்ட்ரக்டர் ஏதோ ஒரு கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்களா? அண்ட் நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த் உங்கள் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்க ரொம்ப ஆவரேஜாக ரொம்ப கொலாப்ஸ்டாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? வெறும் ஹூக் ஸ்டெப்பு, சோஷியல் மீடியா ட்ரெண்டுன்னு அது பின்னாடி மட்டும் போகாமல் ஒரு பேசிக் கொரியோகிராஃபி எடுத்து ஆடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நான் கேட்ட இந்த கொஷின்ஸ்க்கெலாம் பதில் ஓகே இல்லை ஆமாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களோட டான்ஸ் க்ரோத்துன்றது ரொம்பவே ஒரு கேரண்டீடான ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஃப்ரண்ட் லைனில் நில்லுங்க ஒரு தடவையாச்சு. இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட பயப்படாமல் தயங்காமல் ஒரு டவுட்டாவது கேட்க ஆரம்பிங்க. அது எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி இது ட்ரெண்டு, நாளைக்கு அது ட்ரெண்டுன்னு ட்ரெண்டு பின்னாடியே போகாமல் ஒரு கொரியோகிராஃபி எடுத்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எப்போது எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த செகண்டே நம்மளோட ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். உங்களோட மைண்டோ இல்லை உடம்போ டான்ஸ்க்கு ரொம்ப கேப்பபிளான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த ஈகோக்கு பொறுமைன்றது சுத்தமாக கிடையாது. உங்கள் டான்ஸில் எப்போது நிதானம் அப்படின்ற ஒரு விஷயம் போதோ அப்போவே உங்கள் டான்ஸ் க்ரோத்தும் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஓகே சதீஷ், அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற நிறையா சூப்பரான டான்ஸர்ஸ்க்கெலாம் ஈகோ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்களுக்கு அவங்க ஈகோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெரியும். நீங்கள் உங்களே ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க. அது என்னன்னா, நீங்கள் உங்களோட இமேஜை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா இல்லை உங்களோட டான்ஸ் க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களான்னு. ஏன்னா நீங்கள் உங்களோட இமேஜை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகும் டெம்பரரியாக. பட் இதுவே நீங்கள் உங்களோட டான்ஸ் க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
அது ஒரு லாங் டேர்மில் உங்களோட ஐடென்டிட்டியே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் டான்ஸ் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு கெப்பாசிட்டியை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். I'll see you guys in another good video. அது வரைக்கும் இட்ஸ் எ பாய் சதீஷ். டாடா பை பை. டேக் கேர் எவ்ரிவன்.